எத்தனை சீட்டு பிஜேபி கேட்குது? 70ங்கிறாங்க, 65ங்கிறாங்க, 60ங்கிறாங்க. என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில் இதை அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? எவ்வளோ கொடுக்கும்? அப்படிங்கிற ஒரு குழப்பம். 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தெரியும் என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது. விஜய் வரமாட்டார், நீ ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சேர்க்கறதுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். கேண்டிடேட்டாக நீங்கள் ஆகணும்னா 10C நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு அதிமுக தலைமை சொல்லிடுச்சு. அந்த 10C ரெடி, ஆமாம் 10C ரெடி பண்ணி இங்கே கொடுத்துடணும். எங்கள்கிட்ட பணம் வைத்திருப்பவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் சீனியாரிட்டியாக இருக்கும், பணம் இல்லாமல் இருக்கும், செல்வாக்கான ஆட்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. இந்த 50 பேரும் இன்னொரு தொகுதிக்கு செலவு பண்ணினாதான் 100 தொகுதி ஆகும். அவங்களுக்கு மட்டும் 10C இல்லாமல் பக்கத்து தொகுதியில் தனக்கு வேண்டிய நபருக்கு கொடுத்து அதுக்கு 10C அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 தொகுதியாவது செலவை சமாளிக்க முடியும். அதுதான் நிலைமை அதிமுக. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 160 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சவாலான விஷயம். பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி டக்குன்னு விருப்பமான இல்லைங்க, நாங்கள் ஏற்கனவே இந்த பாருங்க 10Cலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டேன், இனிமேல் அவங்கள்ட்ட நம்ம திருப்பிலாம் தர முடியல சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய செலவெல்லாம் பிஜேபி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது. ஏன்னு வச்சுங்களேன், நிஷா கூப்பிட்டு சொல்லிட்டாலும் மேலிடத்துலேருந்து சொன்னதுக்கப்புறம் தரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 அஇஅதிமுகவில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை விருப்ப மனு தாக்கல் என்பது கொடுக்கலாம் என்று தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அதன்படி இன்று நம்ம காலையிலேயே பார்த்தோம், பல பிரஸ் மீட்டுகள் நடந்துச்சு. தொண்டர்களும் ரொம்ப ஆரவாரமா கொடுக்க வந்தாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் பார்த்தோம். பட் ஆனால் உண்மை நிலவரம் என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே போட்டியிட்டவர்கள், அதையும் தாண்டி போட்டியிட விரும்புபவர்கள் ரொம்பவே உற்சாகத்தோடு கொடுக்குறாங்களா? இல்லை, 2-3 விஷயம் பார்க்கணும் வைக்கும். இது காரணம் என்னன்னா, அதிமுகவுடைய தற்போதைய நிலை ஒரு குழப்பமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக பாஜக கூட்டணியில் சீட் ஷேரிங் எப்படி இருக்க போகுது? எத்தனை சீட்டு பிஜேபி கேட்குது? 70ங்கிறாங்க, 65ங்கிறாங்க, 60ங்கிறாங்க. என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில் இதை அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? எவ்வளோ கொடுக்கும்? அப்படிங்கிற ஒரு குழப்பம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பிரிஞ்சிறவங்க, நீக்கப்பட்டவர்கள் சேருவாங்களா? என்ன ஆக போகுது? டிடிவி வருவாரா? ஓபிஎஸ் வரப்போறாரா? சசிகலாவிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது பிஜேபின்னு, அது ஒரு தரப்பு தகவல். இது என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதையும் தாண்டி பிஜேபி அதிமுக மட்டும்தான் கூட்டணியா? வேற யாரும் விஜய்க்கு வாய்ப்பே இல்லையா? முடிஞ்சிருச்சா? அவர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இப்படி பலதரப்பட்ட செய்திகள், குழப்பங்கள் ஒரு உச்சத்தில் போயிட்டு இருக்கு அதிமுக. அதுதான் நம்ம சொல்லணும். 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தெரியும் என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது. விஜய் வரமாட்டார், நீ ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சேர்க்கறதுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். அது தாண்டிய விஷயங்கள். சசிகலா வருவாங்களா மாட்டாங்களாங்கிறது மில்லியன் கொஸ்டின். இப்படி ஒரு சூழ்நிலைன்னு வச்சுங்களேன். இது இந்த குழப்பம் தொண்டர்களுக்கு தான் பெரிய லெவலில் இருக்குது. 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இனிமே யாரும் சேர போகிறதில்ல. அதிமுக பாஜக கூட்டணி தான் ஃபைனல். அவங்க 2 கட்சி தான் மேஜர். ஒருவேளை வந்தால் ஒரு ஃப்ராக்ஷன் பிஎம்கே, தேமுதிக, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. இந்த நிலையில தான் ஒரு அவசரமாக டக்குன்னு இது ஒரு தரப்பாக சொல்கிறாங்க. இந்த குழப்பத்தை சமாளிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு ஒரு விருப்ப மனு அப்படின்னு ஒன்று அடிச்சு விட்டாரு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, சீட் ஷேரிங்கில் உள்ள குழப்பத்தை ஒரு முடிவுக்கு கொண்டாடணும்னு டக்குன்னு பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி. காரணம் என்னன்னா, நாங்கள் எல்லாம் வாங்கிட்டோம், விருப்ப மனு வாங்கிட்டோம், கேண்டிடேட்லாம் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இத்தனை தொகுதிகளில். அதனால இதில் எல்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கு ஒரு 35 தொகுதியை நான் ஃபைனல் பண்ணி வச்சிருக்கிறோம், நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறதுக்காகவும் எடப்பாடி பழனிசாமி தன்னை புத்திசாலித்தனமாக நினச்சிக்கிட்டு செய்கிற மாதிரி செய்கிறாரு அப்படின்னு அதிமுக ஒரு தரப்பு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, கோயில் நகரங்கள் உள்ள தொகுதிகள் எல்லாத்தையுமே பிஜேபி கேட்குது அப்படிங்கிறாங்க. சங்கரன் கோயில், ஸ்ரீரங்கம், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள், திருவல்லிக்கேணி,
இந்த மாதிரி கோயில் நகரங்கள் உள்ள திருப்பரங்குன்றம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பிஜேபி கேட்குது அப்படின்னு ஒரு தகவல் இப்போ ஒரு 2 நாளாக பரவிட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் ஒரு செக் வைக்கணும் பிஜேபிக்கு. இல்லடி ஆல்ரெடி நாங்கள் வந்து இதெல்லாம் ஃபைனல் பண்ணிட்டோம். இந்த பாருங்க பணம் கட்டிட்டாங்க, பணம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதனால் அதை குழப்பம் பண்ணாதீங்க. இந்த ஒரு 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 40 தொகுதியை நாங்கள் வச்சுருக்கிறோம், அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கங்கிற மாதிரி ஒரு கழட்டி விடுறதுக்கான வேலைகளையும் இவர் பார்க்குறாரு அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது. ஏன்னு வச்சுங்களேன், அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிட்டாலும் மேலிடத்துலேருந்து சொன்னதுக்கப்புறம் இவர் இது பண்ண தரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. பட் ஆனால் ஒரு சாக்கு போக்குக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. என்ன காரணம்னா கிட்டத்தட்ட பிஜேபி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஜனவரி 10ஆம் தேதிக்கு மேலே தான் அவங்க ஃபைனல் ஆகும். இதெல்லாம் இந்த பாருங்க அமித்ஷா வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் அது ஃபைனல் ஆகலை பாருங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இல்லை, நாங்கள் நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க, நான் அதனால் முன்னாடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்காகவும் இதை ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய உற்சாகம் இல்லை அப்படி தான் சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் நீங்கள் பணம் கட்டினவங்க யாருமே கூட மாவட்ட செயலாளர் வச்சுலாம் பண்ணலை. நீங்கள் திமுகவில் ஒரு விருப்ப மனுன்னு வச்சுங்களேன் கேம், இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் உள்ள மாவட்ட செயலாளரும் சம்மந்தப்பட்ட நபர் தான் போய் பணம் கட்டுவாங்க. அதுதான் சாத்தியமும், அதுதான் வந்து நடைமுறை. ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் யார் கண்ட்ரோல் பண்ணுறது? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கலாம். செங்கோட்டையன் இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலுமணி, சிவி சண்முகம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தான் மாவட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. மற்றவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் தான் நல்லா பார்த்தீங்கன்னா தங்கமணி, அங்கே யார் வேணாலும் பணம் கட்டலாம். தங்கமணி பெருசாலாம் காதில் வாங்க மாட்டார், அது பெருசாக ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டார். திருப்பூர் அப்படி தான், பொள்ளாச்சி ஜெயராமன் தனியாக இருக்கார், உடுமலை ராதாகிருஷ்ணன் வந்து தனியாக இருக்கார், ஆளாளுக்கு இருக்கிறாங்க. அப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. திருச்சியிலையும் அப்படி தான், எல்லா இடங்களையும் அதே மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பணம் கட்ட போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணால் மாவட்ட செயலாளரோடு தான் போய் பணம் கட்டுவாங்க வழக்கமாக எந்த கட்சியிலையும். அப்போ தானே நீங்கள் உங்களை பரிந்துரை செய்ய வேண்டியது யார்? மாவட்ட செயலாளர். நடைமுறை அதுதான். ஜெயலலிதா பீரியட்லேயே அவங்க பீரியட்லேயுமே கூட அவங்க கேண்டிடேட்டை ஃபைனல் பண்ணாலும் சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு நீ எழுதி கொடுத்துரு, அவர் பேரை எழுதி கொடு அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா அவர் பரிந்துரை வந்து இந்த மாவட்ட செயலாளர் பரிந்துரையின் படி அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க அதெல்லாம். ஓகே. பட் இதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் நாள் நிறையா பேர் பணம் கட்டியிருக்காங்க. பட் மாவட்ட செயலாளருடைய எந்த ஒரு அனுமதி இல்லாமல், அந்த கன்சர்ன் இல்லாமல் அவங்க கட்டியிருக்காங்க அவங்கவுங்க. அதுதான் சொல்லணேன். அங்கே என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு பவர் செக்டர் இருக்காரு, அவர் தான் ஃபைனல் பண்ணுறாருங்கிறாங்க. அவர் யார்? அவர் மிதுன் பழனிசாமியா? மிதுன் பழனிசாமி இல்லை, நீங்கள் சேலம் இளங்கோவன். பேசியிருந்தோம். ஆமாம், சேலம் இளங்கோவனுடைய ஆசி இருந்தால் போதும், நீங்கள் மாவட்ட செயலாளர்லாம் வேணாம், அவர் தான் ஃபைனல் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அது ஒரு தகவல்னு வச்சிங்களேன். இந்த ஒரு குழப்பம். இன்னொரு விஷயம், கேண்டிடேட்டாக நீங்கள் ஆகணும்னா 10C நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு அதிமுக தலைமை சொல்லிடுச்சு. அந்த 10C ரெடி, ஆமாம் 10C ரெடி பண்ணி இங்கே கொடுத்துடணும் எங்கள்கிட்ட, நாங்கள் உங்களுக்கு ஒரு 10C ரெடி பண்ணி கொடுப்போம், 20Cங்கிறத நீங்கள் எலெக்ஷனுக்கு செலவுக்கான ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 10C ரெடி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் கேண்டிடேட்டு அப்படின்னு ஒரு தகவல் வந்து அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலேயே கூட சொல்லப்படுது இந்த விஷயம். ஓகே. ஆமாம், இது எவ்வளோ பெரிய சாத்தியம்னு பாருங்க. நீங்கள் அதிமுகவுடைய தற்போதைய நிலை, நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணுறவங்க கேண்டிடேட்டு ஆகிற போகிறாங்க, ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு இல்லை, ஜெயிச்சு அவங்க எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னா அவங்களால 5 வருஷம் ட்ராவல் பண்ண முடியுமா? இது ஒரு பெரிய குழப்பமாக ஓடிக்கிட்டு இருக்கு. 10C இருக்கிறவங்க தான் சார் கட்டணும் அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பணம் கட்டினதில் பல பேர் இந்த 10C விஷயத்தில் ஃபைனல் பண்ணவங்க அப்படிங்கிறத இன்னைக்கு. ஆமாம், நீ பண்ணீங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் எல்லாமே கட்டியிருக்காங்க பாருங்க, பலர் நீ கட்டியிருக்காங்க. இது 2 எனக்கு முக்கியமான பிரதான கேள்வியா இருக்கு. இப்போ
ரூ. 10 கோடி வந்து தலைமை வந்து சொல்லுது, வலியுறுத்துது. அது அது அப்பதான் நீங்க வந்து எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கும். போட்டியிட முடியும்ன்ட்டு. ஒண்ணு அப்படி ரூ. 10 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா ஆறாருன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும், அவர் வந்து பொது நலனுக்காக அவர் வந்து செயல்படுவாரா? அப்படியே இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவுல குறைந்தபட்ச அரணாக இருக்கக்கூடியது வந்து வட தமிழகம் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கும். கொங்கு மண்டலம். அத தாண்டி அதிமுகவுடைய செல்வாக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ முன் வந்து முதல்ல இவ்ளோ பெரிய அமௌண்ட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வருவாங்களா முதல்ல? கேண்டிடேட் அதுதான் இருக்குமா? இல்ல ஐக்கியம், நீங்க 2, 3 விஷயம் இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா, பணம் வைத்திருப்பவர்கள் இருக்கிறாங்க. சில பேரு சீனியாரிட்டியா இருக்கும், பணம் இல்லாம இருக்கும். செல்வாக்கான ஆட்களா இருப்பாங்க. ம். அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. அதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் அவர் வச்சிருக்காரு. எப்படி ஆப்ஷன் வச்சிருக்காருன்னா, வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கர் இந்த மாரி ஆட்கள்ட்ட அந்த தொகுதிக்கான செலவ அவர் வாங்கிக்குவாரு. ம். இப்ப 10 தொகுதி வருது கோயம்புத்தூர். அந்த 10 தொகுதிக்கான செலவு அதான் 10 பார்ட்டி குடுக்குதுல்ல. ஸோ, அதுல ஒரு அமௌண்ட்ட ரெடி பண்ணி, சரிப்பா கேண்டிடேட்ட நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கப்பா. ஜெயிக்க வச்சுரு. ஸோ, நீ அதனால அந்த பணத்த செலவ நீயே பார்த்துக்க. அப்படிங்கிற மாரி. ஹெல்த் விஜயபாஸ்கர் இருக்காரு. ஒரு 8 தொகுதி இருக்கு புதுக்கோட்டை. 7 தொகுதி இருக்குன்னா, அந்த 7 தொகுதிக்கு கேண்டிடேட்லாம் நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்க. பட் அந்த 7 தொகுதிக்கான செலவ நீ பார்த்துக்கணும். இந்த மாரி விஷயங்கள். சி.வி. சண்முகம், தங்கமணி இந்த மாரி ஒரு ஆப்ஷனையும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரு. அதுவும் ஒரு பக்கத்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 2 விஷயம் ஐக்கியம். ஒரு வேலை, இந்த மேஜரான ஆட்கள் வேலுமணி அவரால ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. வேலுமணி சொல்றது தான் அங்க கோயம்புத்தூர்ல. பட் ஹெல்த் விஜயபாஸ்கருக்குலாம் அந்த மாரிலாம் கிடையாது. ம். ஏதோ ஒரு தொகுதி, 2 தொகுதி அவருக்கு வேண்டியவருக்கு தருவார். இந்த மாவட்டத்த ஃபுல்லாவே நீங்க வந்து கேப்சர் பண்ற அளவுக்குன்னா, அப்ப நீங்க ஒரு குறுநில மன்னர் ஆயிற மாட்டீங்களா? புதுக்கோட்டைன்னா நீங்க தான். நீங்க சொல்றது தான் அப்படிங்கிற மாரி ஆயிரும்ல. அப்புறம் அப்புறம் பொதுச்செயலாளருக்கு என்ன இருக்கு? ம். எந்த செல்வாக்கு இருக்கு? இப்ப நீங்க அவங்க வந்து விஜயபாஸ்கர்ட்ட கேட்டுட்டு தானே நீங்க வந்து அந்த எம்எல்ஏக்கெல்லாம் முடிவாவாங்க. எடப்பாடி பழனிசாமிட்ட சொல்லிட்டு போடுவாங்க. எடுத்தோனே எங்க தலைவர் என்ன சொல்றாரோ, எங்க மாவட்ட செயலர் என்ன சொல்றாரோ அதாங்க நாங்க கேட்பேன். எனக்கு இவர் தாங்க முக்கியம். பொதுச்செயலாளர் வந்து நான் என்னங்க பண்ணாரு? அவரா எனக்கு செலவு பண்ணாரு? அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்ப அதிமுகவுல குறுநிலை மன்னருங்கிற அந்தஸ்துல இருக்கிறவர் வந்து எடப்பாடிக்கு அடுத்து வேலுமணி மட்டும் தான் இருக்காரா? வேலுமணி ஏன் நெறைய பேர் இருக்காங்களே. உண்மையிலேயே ம். பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நல்லா பார்த்துங்களேன். விஜயபாஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையெல்லாம் அவரு கண்ட்ரோல் தான். நீ எடப்பாடி பழனிசாமிலாம் பெரிய லெவல்ல பெருசா அரசியல் பண்ண முடியாது அங்க. ம். அதுதான் உண்ம. ம். சில மாவட்டங்கள்ல மட்டும் தான் அவரு இஷ்டத்துக்கு பண்ண முடியும். ஓகே. மத்த எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது. இல்ல உண்மையிலேயே இவங்க தங்கமணி அப்போ அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தான் வந்து பரிந்துரையின் பெயரிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேண்டிடேட் அனவுன்ஸ் பண்ணதற்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க. சான்சஸ் இருக்கு. அதுதான் மேட்ரு. இப்ப அததான் என்ன பண்றாரு, இப்ப நீங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் வீக்கா இருக்கிற ஏரியா இப்ப திருச்சிலாம் வீக்கா இருக்கு. 2ஆம் ம். கட்ட தலைவர்ன்னு பெரிய யாரும் கிடையாது. புரியுதுங்களா? அதே மாரி பெரம்பலூர், அரியலூர் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாரி என்ன பண்றாரு, அங்க தான் என்ன பண்ணிடுறாங்க, 10C சொல்லுப்பா உனக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓ! அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால 2, 3 ஆப்ஷன் வச்சு பண்றாரு. ஒண்ணு பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி குடுக்குற மாரி டக்குன்னு விருப்ப மனு, இல்லங்க நாங்க ஏற்கனவே இந்த பாருங்க 10Cலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ம். இனிமே அவங்கள்ட்ட நம்ம திருப்பிலாம் தர முடியுங்களா? சொல்லுங்க. ஸோ அதனால நீங்க அப்படின்னு ஒரு சொல்றதுக்கான ஒரு விஷயம் ஒண்ணு. இதுதான் அதிமுகல ம். தற்போதைய நிலை இதான். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது இத வச்சு தான் ஓடிட்டு இருக்கு அக்கிம். இல்ல இது இன்னொரு கேள்வியும் கூடுதலா எழுப்புது. இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல. ஆ இப்ப இத வந்து லாப நோக்கத்துக்காக எடப்பாடி பழனிசாமி பண்றாரா? இல்ல, இல்ல கட்சி சென்ட்ரி இல்ல. வாங்குறாரு அரசு சரி. இல்ல இல்ல, இல்ல. அதுல நான் அத தாண்டி வேற ஒரு கணக்கு சொல்றேன். இப்ப லாபம் ரூ. 10 கோடின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்ங்கிற மாரி ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறாரு. இப்ப பாஜக ஒரு தொகுதி கேக்கு உதாரணமா இப்போ அ ஒரு எக்ஸாம்பிள் சென்னையில இருக்கக்கூடிய இப்போ 1000 விளக்கு கடந்த முறை குஷ்பு அம்மையார் இருந்தாங்க. இப்போ அந்த தொகுதி வந்து அதிமுகல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல்ல உள்ள லீடர் வந்து அத கேட்டுட்டு அத வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. பேசி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க இபிஎஸ் கிட்ட. இப்போ அவர் வந்து பிஜேபி வந்து உதாரணமா வந்து அவங்க இந்த பட்டியல்ல
இத கேட்கறாங்க. பாருங்க இந்த மாரி 10 crore குடுத்து இந்த மாரி நாங்க வந்து ஆல்ரெடி ஒரு கேண்டிடேட் நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லணும். ம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, இப்ப பிஜேபி ஏன் அவங்க 10 கோடி தானே நான் கூட ஒரு 1, 2 கோடி கூட குடுத்து நாங்க அந்த தொகுதிய எடுத்துக்கிறோம்னு சொல்லி பிஜேபி கேட்குமா? பிஜேபி அந்த அளவுக்கு செய்யாது ஹக்கீம். அதனால மாற்றம் ம். கிடையாது. அவ்வளோ பெரிய செலவெல்லாம் பிஜேபி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எம்பி தான் தேவை ஹக்கீம். கட்சிய ம். டெவலப் பண்ணணும் இங்க. இங்க ம். 10 எம்எல்ஏ வைக்க அங்க என்ன செலவு பண்ணாங்க? ஒரு 100 சி ஆகுதுங்க செலவு. 10 தொகுதியிலே வைங்க. 100 சி பண்ணி அவங்க ஆளுங்கட்சியா வர போறாங்களா? இது தேசிய கட்சிகள் அவ்வளோ பெரிய ரிஸ்க்லாம் எடுக்காது ஹக்கீம். அதனால ம். தான் அதிமுகவ அப்படி வந்து என்ன பண்ணி வச்சிருக்கு, கேப்சர் பண்ணி வச்சிருக்கு பிஜேபி. ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஓட் பேங்க நெறைய பயன்படுத்தணும். இறக்குனாங்கன்னாங்களே சார். இல்ல அதுதான் சொல்றேன். பாராளுமன்ற தேர்தல் வேறை. ம். அவங்களுக்கு அது தேவை. பட் சட்டமன்ற தேர்தல்ல செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஒண்ணும் பிஜேபிக்கு இல்ல. ஓகே. காங்கிரஸுக்கும் அப்படிதான். காங்கிரஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்க அங்க தலைவர்கள் இருக்காங்க. அவங்க தான் அந்த செலவ பார்த்துக்கணும். திருநாவுக்கரசர் பையன், ம். அழகிரி பையன், இளங்கோவன் பையன் இப்படித்தான் இருந்துக்குதாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அப்படிதான். சிதம்பரம் பையன். அந்த செலவெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதுதான் நடைமுறை அதுதான். புரியுதுங்களா? 2வது நல்ல விஷயம் புரிஞ்சுங்க. இந்த அரசியல்ல பணம்ங்கிறது ஒரு சாத்தியம். அதாவது அது என்ன சொல்றது? அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அந்த ஃபேக்டர். மணி ஃபேக்டர்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயமும், இது எல்லாமே தகவல்கள் தான். ம். இதுல என்ன ஆதாரம் இருக்கு இதுல? எல்லாம் தகவல்கள். கட்சிக்காரங்க சொல்றது. தலைவா 10 சி கேட்குறாங்க தலைவா, நம்மளுக்கு ரெடி பண்ணி குடுத்துரு. நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில தான் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ம். புரியுதுங்களா? இதுதான் இன்னைக்கு நடைமுறை சாத்தியமான ஒரு விஷயம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப அதிமுகல. எல்லாத்தையும் தாண்டி இளங்கோவன் மாரி ஆட்களுடைய ஆசீர்வாதம் வேணும் உங்களுக்கு. அளவு தமிழ்நாட்டுல உள்ள நீங்க எங்க கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி. ம். ம். ஆனா ரொம்ப வீக்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுகல கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென் திருநெல்வேலி அந்த தமிழகம். சைடு ம். தென் தமிழகம்னு சொல்லிட முடியாது. ம். நீங்க தென் தமிழகம் வந்து விருதுநகர் வரைக்கும் வருது. விருதுநகர் ம். வருது, சிவகங்கை வருது, புரியுதுங்களா? தேனி வருது, மதுரை வருது. அதெல்லாம் கூட பரவால்ல. குறிப்பா சொல்லணும்னா தூத்துக்குடி, ம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருநெல்வேலி இந்த ராமநாதபுரம். ஒரு 3 மாவட்டங்கள் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வீக்காவே ஃபீல் பண்றாங்க அவங்க. ம். அதான் ஒரு சூழ்நிலை. ம். இப்போ 234 தொகுதியில குறைஞ்சது அஇஅதிமுக 160-170 சீட்ஸ் வந்து போட்டியிடணும் நம்ம அப்படின்ற ஒரு நிலையில தான் மனோநிலையில தான் ஆமா, இபிஎஸ் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. அப்போ கண்டிப்பா. இந்த சீட்டு நிக்க வைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேண்டிடேட்ஸும், பணபலம் கொண்ட கேண்டிடேட்ஸும் நிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு. அப்பதான் இந்த தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நாடாளுமன்ற தேர்தல் முகம் தெரியாத பலரையும் வந்து நிக்க ஆமாமாமா. வச்சாங்க. அது நம்ம அதுக்கும் காரணமும் கூட அப்போ மணி ஃபேக்டர் தான். அப்பயுமே மணி ஃபேக்டர். அதுல மாற்றமே இல்ல. ம். அது வந்து எல்லா இடத்துலயும் நிரூபணமாச்சு. ம். பல தொகுதிகள்ல கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டு தான் குடுத்தாரு, சீட்டு குடுத்தாரு. ஓகே. இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கின் தான் அடிப்படையிலயோ, அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையிலயோலாம் குடுக்கல. ஓகே. இருக்கிறவங்களுக்கு சீட்டுப்பான்னு சொன்னாரு. இப்ப கிட்டத்தட்ட இந்த தடவ அதுவும் இதே மாரி ஆயிடுச்சு. 170 சீட்ஸ் கிட்டத்தட்ட போடணும்னா, அது எவ்வளோ பெரிய சவாலா இருக்கும் இபிஎஸ்? பெரிய சவால் தான் ஹக்கீம். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்க 2 விஷயம் இருக்கு. நல்ல பணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதிமுகல இன்னைக்கு ஏற்கனவே 5 கிட்டத்தட்ட 5 வருஷம் எதிர்க்கட்சியா இருந்துட்டாங்க. ஒரு 25லேருந்து 30 பேர்ட்ட தான் பணம்ங்கிறது இன்னைக்கு இருக்கும் அதிமுகல. சரி இன்னும் சொல்லப்போனால் 50 பேர்ன்னு வைங்க. ம். அந்த 50 பேரும் இன்னொரு தொகுதிக்கு செலவு பண்ணினா தான் 100 தொகுதி ஆகும். அவங்களுக்கு மட்டும் 10 சி இல்லாம, பக்கத்து மாவட்டத்தில அது பக்கத்து தொகுதியில தனக்கு வேண்டிய நபருக்கு குடுத்து, அதுக்கு 10 சி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 100 தொகுதியாவது செலவ சமாளிக்க முடியும். ம். அதுதான் நிலைமை அதிமுகல. நீங்க சொன்ன மாரி இன்னும் 60, 160 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சவாலான விஷயம். அதிமுக எப்படி பண்ண போகுதுன்னு தெரியல. சரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஜெயிக்க போறாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அதிமுகவுடைய தொண்டர்களுடைய 2ஆம் கட்ட தலைவருடைய ஒரு சோர்வா தான் இருக்காங்க அவங்க. ஓகே. என்ன பண்ண போறோம் நம்ம அப்படின்னு. ரொம்ப கூட்டணியை ரொம்ப தான் வந்து ஆமா, ஆமா, ஆமா. கேண்டிடேட்டினுடைய விருப்பங்களும் இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. 100% ஹக்கீம் 100% அவங்களுக்கு வந்து அதான் வேற வழி இல்லாம இன்னைக்கு பிஜேபியோட இருக்காங்க. விஜய் வருவார்ன்னு கடைசி வரையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. ஓ! அத செங்கோட்டையன் அங்க போனதுக்கு பிறகும் நம்பிட்டு இருக்காங்க. ம். நம்பிட்டு இருக்காங்க.
விஜய் கண்டிப்பா கடைசி நேரத்துல பிஜேபி எப்படியாவது அவர ம். கன்வின்ஸ் பண்ணிடும். ம். சில ஆப்ஷன்ஸ் அதுட்ட பிஜேபி கையில இருக்கு ம். விஜய் கிட்ட. ஸோ அந்த அடிப்படையில அவர விஜய வந்து ம். கொண்டாந்துருவாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. சாத்தியமா ஓகே. இல்லையாங்கிறதெல்லாம் தெரியல. பட் அந்த மாரி ஒரு நம்பிக்கையோட தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா. கன்வின்ஸ் பண்ணணும்னு நம்புறாருன்றீங்க. ஏன் இதே ஆமா. அளவுகள் அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அ எடப்பாடி பழனிசாமியும், திரு அமித்ஷாவாலயும், மோடியாலயும் கன்வின்ஸ் பண்ண முடியலங்கிறதையும் நம்ம கடந்த வரலாறா இப்ப பார்க்குறோம். வரமாட்டாங்க. ம். ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தைரியம். ம். அப்படின்னு அப்படின்னு நம்பிக்கை அவரு. ஆமா. அதான். நிச்சயமா சார். விருப்ப மனு தாக்கல் அஇஅதிமுகவினுடைய அ தலைமையகத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இது சம்பந்தமான பின்னணி அரசியல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நன்றி.